வந்துடுச்சு, கொஞ்சம் ஒரு பொருளாதாரம் வந்துடுச்சு, கொஞ்சம் ஒரு உயர்வுல வந்துட்டோன்னே என்னோட சுயம், நான் உழைத்தேன், நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு கிடைச்சிச்சு, அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் கடவுள் போட்ட இரக்கம்னு சொல்லுவோம். இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். வேலை கொடுத்தது தேவன், உயர்வை கொடுத்தது தேவன், ஆசீர்வாதத்தை கொடுத்தது தேவன், வீட்டை கொடுத்தது தேவன். எனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்றேன். இதுவரைக்கும் நீர் என்ன இப்படி கொண்டு வந்து விட்டதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றேன். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமே. தன்னை உயர்த்துகிறவனோ தாழ்ந்து தான் போவான். இன்னைக்கு கொஞ்சம் இருக்கலாம், ஆனா நாளைக்கு அது இல்லாமலும் போயிடலாம். ஆனா தேவ சமூகத்துல தாவீது சொல்றான், நான் என் வீடும் எம்மாத்திரம், நான் என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் நடத்தினீர் ஆண்டவரே. ஆமே. ஒன்றுமில்லாத எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தீங்க, தகுதி இல்லாத எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்க, தகுதி இல்லாத எனக்கு இந்த பிசினஸ கொடுத்தீங்க, தகுதி இல்லாத எனக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தீங்க. ஒன்றுமே நான் பிரயோஜனம் இல்லாத என்ன எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்க. இதுதாங்க நம்ம தாழ்த்துறது. ஆமா, நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்களும் உங்கள் பணிகளும் உங்கள் குடும்பமும் உங்கள் பொருளாதாரங்களும் எல்லாவற்றிலும் நீங்க சொல்லணும், ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆமே. அவர் உங்களை தினமும் நடத்துவார், அவர் உங்களை தினமும் நடத்துவார். தாவீத தினமும் நடத்தினாரு, நித்தமும் நடத்தினார். ஆனா அவன் ராஜாவா இருக்கும்போது அவன் கஷ்டம், சில விஷயங்கள் அவன் கஷ்டப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனை நடத்தினார் பாருங்க, வித்தியாசமா நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமே. பாருங்க, ஏசாயா 58:11 சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நான் சொல்றேன், நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். இந்த மாதத்துல சொல்றேன், நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீங்க, நீங்க வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்க. ஆமா, உங்கள் நீரூற்று வற்றாது, உங்கள் ஆசீர்வாதங்கள்ல குறைவு இருக்காது, நிறைவை பார்ப்பீர்கள். இந்த மாதத்துல எனக்கு தேவைகள் நிறைய இருக்கு, நிறைய பணம் தேவை இருக்கு, பொருளாதாரங்கள் இருக்கு ஆண்டவரே, நிறைய எனக்கு வேணும். ஆனா எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். உங்களுக்கு எல்லாமே அற்புதமா என்ன பண்ண போறாரு, நடத்துவார். நீங்க நம்புங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. ஒரு தோட்டத்துல தண்ணீர் இல்லை அப்படின்னா, ஒரு வாழை நட்டிருக்கீங்கன்னா அங்க தண்ணீர் இல்லை அப்படின்னா அதெல்லாம் நாள் போகும்போது அது வாடி அது நாசமாயிடும். ஆனா அந்த வாழை தோட்டத்திற்குள் தண்ணீர் இருந்துச்சுன்னா, ஆமா, அது வளரும், பயன் கொடுக்கும், செழிப்பா இருக்கும். நான் சொல்றேன், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்ப. இந்த மாதத்துல நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீங்க. ஆமா, உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள்ல, உங்கள் தேவைகள்ல, உங்கள் பொருளாதாரங்கள்ல, ஆமா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீங்க இருப்பீங்க. நான் சொல்றேன், ஆமா, வற்றி போக மாட்டீங்க. உங்க பொருளாதாரங்கள், உங்கள் சுகங்கள், உங்கள் ஆயுள், உங்கள் நன்மைகள், ஆமா, உங்களுக்கு உண்டான சகல நல்ல காரியத்துல நீங்க எதுலையுமே வற்றி போக மாட்டீங்க. நீங்க ஊறிக்கொண்டே இருப்பீங்க, பெருகிக்கொண்டே இருப்பீங்க. ஒரு தொழில செய்யறீங்கன்னா அதுல இன்னும் ஒரு பெருக்கம் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க குறுகி போக மாட்டீங்க, நீங்க குறுகி போக மாட்டீங்க, நீங்க பெருகுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் நீங்க இருப்பீங்க. கர்த்தர் உங்களை இந்த மாதிரி அப்படி நடத்துவாருன்னு சொல்றேன், அற்புதமா நடத்துவாருன்னு சொல்றேன், சகலமும் சந்திக்கப்படும் சொல்லுகிறேன். எதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, எதுக்கும் நீங்க அழாதீங்க, எதுக்கும் நீங்க கண்ணீர் வடிச்சு புலம்ப வேண்டாம்.
தேவன் உங்களை நடத்துவார். தாவீது சொல்றான், இதுக்கு முன்னாடியுமே என்ன நீங்க நடத்துனீங்க ஆண்டவரே, இப்பவும் இனியும் என்ன நீங்க நடத்துறீங்கன்னு சொல்றான். அல்லேலூயா. அவர் நம்ம நடத்துகிறார் பாருங்க. நமக்கு என்னென்ன வச்சிருக்கிறாரோ அது எல்லாம் நமக்கு என்ன பண்றாரு, செய்து முடிக்கிறார். யோபு 23:14 வசனம் சொல்லுது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவர். ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். யோபு 23:14 சொல்லுது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்ததை, எனக்கு வச்சிருக்கிற பிளெஸிங்ஸ் எனக்கு தான், எனக்கு வைத்திருக்கிற நன்மை அது எனக்கு தான், எனக்கு வைத்திருக்கிற வேலை அது எனக்கு தான், எனக்கு வைத்திருக்கிற ஊழியம், எனக்கு வைத்திருக்கிற வீடு, எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் எனக்கு தான், எனக்கு வைத்திருக்கிற தேசம் எனக்கு தான். எனக்கு என்ன அவர் பேசினாரோ அதை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ அப்படின்னு சொன்னார். ஆபிரகாமுக்கு தேவன் குறித்ததை நிறைவேற்றினார். ஆண்டவர் சொன்னாரு, நான் என்ன காட்டுறனோ நீ அங்க போ, நான் என்ன சொல்றனோ நீ அதை செய், நான் உனக்கு கேடகமா இருப்பேன்பா, மகா பெரிய பலனுமா இருப்பேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, உன்னை கரம் பிடிச்சு நடத்துகிறது நான் அல்லவா, நான் சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமா, நீ இருக்கிற தேசத்தை விட்டு நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு கடவுள் சொன்னார் ஆபிரகாமுக்கு. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு குறித்து வைத்திருக்கிறது பெரிதானவைகள், அவனுக்கு வைத்த திட்டம் பெரிதானவைகள், அவனுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ஐயோ சந்ததிகளுக்கு தகப்பன். ஆமே, பெரிய விஷயங்க, பெரிய விஷயம் அதெல்லாம். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவரா